1 month அவுட். தமிழ்நாடு பவர் லிஃப்டிங் ஸ்டேட் சாம்பியன்ஸ்க்கு இன்னும் கரெக்டாக 1 month தான் இருக்குது. 4 weeks அவுட்டில் இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அப்பர் பாடி டே பண்ண போகிறோம். பேக் அண்ட் செஸ்ட் ரெண்டுமே சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 1 monthல நான் பீக்கிங் ஆகணும். இதுக்கு தான் இந்த ஃபுல் சீரீஸாக இருக்க போகுது. இனிமேல் வர vlogs எல்லாமே இந்த பவர் லிஃப்டிங் காம்படிஷனை நான் எப்படி அட்டன் பண்ண போகிறேன், எப்படி ஜெயிக்க போகிறேன், லாஸ்ட் இயர் டிஃபெண்ட் பண்ண என்னோட கோல்டு மெடலை எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறேங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ வித்வுட் ஃபர்தர் ado, let's get into the video. லஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 grams ஆஃப் பன்னீர் அண்ட் ஒரு 3 சப்பாத்தி. நான் ஏன் இன்றைக்கி வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் போயிட்டுனா, சிக்கன் டெய்லி எடுத்து ஒன்று போர் அடிச்சிருச்சு. சிக்கன் அதிகமாக சாப்பிட்ட என் பாடி ஹீட்டை பார்க்குறது எனக்கே ஃபீல் ஆகுது. இந்த சேஞ்சிங் கிளைமேட்ஸில் ரொம்ப பாடி ஹீட் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். இது முடிச்சுட்டு ஒரு ஸ்கூப் வே ப்ரோட்டீனையும் தள்ளிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 140 to 150 grams ஆஃப் ப்ரோட்டீன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 200 comments வந்துச்சுன்னா ஒரு பவர் லிஃப்டிங் காம்படிஷனுக்கு எப்படி கட் பண்ணணும், எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், என்ன ஸ்ப்ளிட் ஃபாலோ பண்ணணும், எல்லாத்தையுமே ஒரு பர்ஃபெக்டான வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த லஞ்சை முடிச்சுட்டு உங்களை நான் ஈவினிங் சொல்லிக்கிறேன். வாங்க போகலாம். ஜிம்மில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் இன்ஜுரிஸ் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இன்ஜுரிஸ், அடுத்தது பேக்கு. பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் தான் நிறைய பேருக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஆகுது. இது காரணம் அவங்க ரொட்டேட்டர் கஃப்ஸ் வார்ம்ட் அப்பாக இல்லாததுனால தான். இதை ஸ்லோவாக கண்ட்ரோலாக நீங்கள் பண்ணும்போது உங்கள் ரொட்டேட்டர் கஃப் வார்ம் அப் ஆகிடும். ஷோல்டர் இன்ஜுரிஸ் ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே இடத்துல இதே லைட்டிங்கில் நான் ஒரு போசிங் வீடியோ பண்ணியிருப்பேன். அதோட இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய பாடி வெயிட் 85 kilos கிட்ட தான் இருக்குது. லாஸ்ட் டைம் பண்ணும்போது 88, 89 அந்த ரேஞ்சில் இருந்தேன். 4 கிலோ குறைச்சிருக்கேன். என் பாடி எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. ஸோ லாஸ்ட் டைம் விட இந்த டைம் இந்த ஃப்ளாப் எல்லாமே ரொம்பவே குறைஞ்சிருச்சு. பவர் லிஃப்டிங்கில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் கட் பண்ணும்போது உங்கள் ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக குறையும். ஸோ கிராஜுவலாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் ஸ்ட்ரென்த் குறையாது. இதுக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 kilos into 10 reps. ஸ்பாட்டர்ஸ் கூட இல்லாமல் 10 ரெப் வரலைன்னா சாக போகிறோம் தெரிஞ்சுன்னா 10 ரெப் வரும். தள்ளிதான் ஆகணும் ஒரு நிலைமை வந்துச்சு. கண்டிப்பாக தள்ளிங்க. ஸோ ரெண்டாவது செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 105. ஸோ நான் இந்த வீடியோவில் என்னோட வார்ம் அப் ரொட்டீன்ஸ் எதுவுமே காமிக்கல. பட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு 25 minutes கிட்ட நான் வார்ம் அப்பே பண்ணிட்டேன். இன்கேஸ் இந்த மாதிரி ஹெவி வெயிட் போகிறீங்கன்னா வார்ம் அப் பண்ணாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜுரி ஆகும். ஸோ அதை மறந்துடாதீங்க. செகண்ட் செட் 105. இது கிட்டத்தட்ட என்னோட மேக்ஸோட 75% இருக்கிறதுனால இதுக்கு நான் ஸ்பாட்டர்ஸ் வச்சுப்பேன். 100 கிலோ எனக்கு அந்தளவு கஷ்டம் கிடையாதுங்கனால நான் ஸ்பாட்டர்ஸ் வச்சுக்கல. பட் இன்கேஸ் நீங்கள் 70-75 கிட்ட வர்றீங்கன்னா go for a spotters. Let's go. So 100 kilos பண்ணும்போதே தெரிஞ்சு என்னோட பேக் வந்து பெஞ்சில் இருந்து ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சதுன்னு. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி போட்டு இது பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பேக் வைக்கும்போது உங்கள் முதுகு ஸ்லிப் ஆகாது. இன்னும் அதிக டைட்டாக இருக்கிறனால இன்னும் அதிகமான வெயிட்ஸ் மூவ் பண்ண முடியும். 105 kilos into 8 reps. செகண்ட் செட் வாங்க போகலாம். So yeah, 110 kilos 6 to 8 reps கிட்ட போகிறோம். அதுதான் இன்னைக்கான பெஞ்சோட நம்மளோட டாப் செட்டாக இருக்க போகுது. லாஸ்ட் செட் 110. ஆல்ரெடி பண்ண 2 செட்லேயே கொஞ்சம் அந்த ஃபெட்டிக் அதிகமானதுனால லைட்டாக பயமாக தான் இருக்கு. வீரர்கள்லாம் இந்த மாதிரி பயப்படுறதுன்னு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் பார்த்துக்கலாம். ஃபைவ் ரெப்ஸ் தான் வந்துச்சு. பெஞ்ச் ஆக்சுவலி ரொம்ப லோவாக இருக்கிறதுனால, அதுவும் ஸ்லிப்பரியாக இருக்கிறதுனால என்னால் லெக் ட்ரைவ் யூஸ் பண்ண முடியல. கிட்டத்தட்ட நோ லெக் ட்ரைவ் பெஞ்ச் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கனால 5 ரெப்ஸோடு இன்றைக்கி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பேக்கை ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா
ரிஸ்ட் ஸ்ட்ராப்ஸ் ஒரு சென்சேஷனான டூலாக இருக்கும். காரணம் என்னன்னா உங்க கிரிப் ஸ்ட்ரென்த் ஃபெயில் ஆகும்போது இது ஒரு செம்ம சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் சொல்லலாம் கிரிப் ஸ்ட்ரென்த் வீக்காக இருக்குது அதனால தான் நீ ஸ்ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு. பட் உங்கள் பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய மசில் குரூப். உங்கள் கிரிப் ஸ்ட்ரென்த் அளவுக்கு தான் உங்கள் பேக் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேக் ஆக்சுவலி வீக்காக தான் இருக்குது. ஸோ பென்ட் ஓவர் ரோஸ் மாதிரி ஹெவி மூமெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ராப்ஸ் மறக்காம யூஸ் பண்ணுங்க. சீரியஸ்லி காலங்காலமாக என்னோட டெட்லிஃப்ட்ஸ் வேறு லெவல் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நினச்சேன்னா என்னோட பென்ட் ஓவர் ரோஸை விட ஒரு வேறு லெவல் எக்ஸசைஸ் நீங்கள் எதுவுமே ஸ்ட்ரெஸ் மீ. எப்போ உங்கள் பென்ட் ஓவர் ரோஸ் இம்ப்ரூவ் ஆகுதோ உங்கள் டெட்லிஃப்ட்ஸ் அதுக்கு ஈக்குவலாக இம்ப்ரூவ் ஆகும். இன்றைக்கான தேர்ட் வேரியேஷன் அப்பர் பாடிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சீட்டட் ஷோல்டர் ப்ரெஸ் தான் பண்ண போகிறோம். உங்களோட செஸ்ட்டோட சேர்த்து உங்களோட ஷோல்டர்ஸும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது உங்களோட பெஞ்ச் ப்ரெஸ் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ சீட்டட் ஷோல்டர் ப்ரெஸ்ஸஸ் ஒரு செம வேரியேஷனாக இருக்கும். 25 kilos into 12 reps into 3 sets தான் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. ஸோ யூஸ்வலாக சீட்டட் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஹைட்டில் இருக்கிற ஒரு பெஞ்சை சூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் கழுத்து பெஞ்சில் ப்ரெஸ் ஆகி நெக் பெயின் அதிகமாக வரும். ஸோ இந்த ஹைட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஹெவியான டம்பிள் நீங்கள் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி கொண்டு வரது நான் சொல்லித்தரேன். நார்மலாக எந்திரிச்சிக்கோங்க. ஒரு காலுக்கு நடுவில் டம்பிள்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு டெட்லிஃப்ட் பண்ணுற மாதிரி எடுத்து முட்டியில் வச்சு அப்படியே உட்காந்துருங்க. முட்டியில் வச்சு உட்காந்ததுக்கப்புறம் ஒரு ரைட் லெக் ஒரு கிக்கு, லெஃப்ட் லெக் ஒரு கிக், அவ்வளோதான். அப்படியே வெளியே வரும்போதும் காலில் வச்சு எந்திரிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு இன்ஜுரி ப்ரிவென்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான ஃபைனல் வேரியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட்டட் புல்அப்ஸ் தான் பண்ணுறதா இருந்துச்சு. பட் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னோட புல்அப்ஸ்க்கான பெல்ட் என்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் வெயிட்டட் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம லேட் புல் லோட் இன்னும் கொஞ்சம் அதிகமான வெயிட் லோட் பண்ணி ஒரு 6 to 8 reps வர்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ லேட் புல் டவுன்ஸ் 6 to 8 reps into 3 sets தான் நம்மளோட 4th வேரியேஷனாக இருக்கும் நம்மளோட பேக் கார்டு. லெட்ஸ் கோ. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன் பேஸ்ட் மூமெண்ட்ஸ் வர்றதுனால நீங்கள் ரொம்ப ஹெவியாக போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸ்லோ கண்ட்ரோல் ரெப்ஸ் இருந்தாலே இந்த ஐசோலேஷன் மூமெண்ட்ஸ்க்கான நம்மளோட தேவை ப்ராப்பராக வந்துடும். ஸோ நீங்கள் லேட் புல் டவுன் பண்ணும்போது ஃபுல் ஸ்ட்ரைட் எப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் லீன் பேக் பண்ணுறது ஆக்சுவலி உங்களோட பேக் கண்ட்ராக்ஷன்ஸை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி தான் கொடுக்கும். ஸோ லைட்டாக மொமெண்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னா தப்பே கிடையாது, நீங்கள் ஆக்சுவலி பண்ணலாம். ரொம்ப பின்னாடி போயிட்டு வராத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இன்றைக்கான ஃபைனல் வேரியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரைசெப் புஷ் டவுன்ஸ் தான். இதில் நம்ம ஒரு 10 to 12 ரெப்டேஷன் எய்ம் பண்ண போகிறோம். இது லாஸ்ட் வேரியேஷனுங்கிறதுனால ரொம்ப மொமெண்டம் யூஸ் பண்ணாதீங்க. மைண்ட் மசில் கனெக்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 12 reps எய்ம் பண்ணுங்கள். நம்மளோட ஃபைனல் வேரியேஷனும் ஓவர். இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆப்ஸ் பண்ணிவிட்டு போஸிங் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். ஸோ ஃபைனலாக வெற்றிகரமாக அந்த ஒர்க் அவுட்டை செம்மையாக பண்ணி முடிச்சிட்டோம். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னும் 4 weeksல எனக்கு காம்படிஷன் இருக்குது. உங்களோட சப்போர்ட் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஸ்டிக்கிங் அரவுண்ட் அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங்.